ரெஜிஸ்ட்ரியாவுடைய அப்பாவும் அம்மாவும் இங்க இருக்கின்ற பல கலைஞர்களை நான் கண்டேன். அவர்கள் நாங்கள் செயற்படுத்துகின்ற போது எங்களுடைய மூளையினுடைய ஆற்றல் வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி கேவிஆர் டிவிலேருந்து ஒரு பரதநாட்டியத்தின் அரங்கேற்ற நிகழ்வுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த பரதநாட்டிய அரங்கேற்றம் இந்த ஒரு கிளிநொச்சி நகரில் நடக்குது. இது யாருக்கு நடக்குது, எப்படி நடக்குதுன்றதெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. எங்களோட காணொலியோட இணைஞ்சிருங்க, முழுமையாக பார்க்கலாம். ஒரு சிறுமியின் அரங்கேற்றம் தான், அதை எப்படி சாதனை படைச்சிருக்கிறான்றதெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்கணும் வேண்டாம். எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க. எங்களோட காணொலியை முழுமையாக பாருங்கள். இந்த சிறுமி 8 வயது சிறுமி என்ற சாதனையை நீங்கள் முழுமையாக பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ளே போய் பார்ப்போம். தொடர்ந்து மங்கள விளக்கை ஏற்றுவதற்காக மிதிரி செல்வி ஸ்ரீ பத்மநாபன் அவர்களை நாம் ஒருவர் செய்வோமாக. தொடர்ந்து கிளிநொச்சி இந்து கல்லூரி முதல்வர் திருமதி மங்கள விளக்கேற்றல் நிகழ்வில் அடுத்து உழைக்கும் மகளிர் அமைக்கும் நிலையாக இருக்கிறார். மங்கள விளக்கை ஏற்று வைக்க மிதிரிச்செல்வி ஸ்ரீ பத்மநாபன் அவர்கள் அவரை தொடர்ந்து நம்முடைய ரெஜிஸ்ட்ரி ஆவை பெற்றெடுத்த நிறைவு செய்துள்ளோம். வருகை தந்துள்ள அனைவருக்கும் எனது இன்னேர வணக்கங்கள். பல ஆண்டுகள் பல நாள் கடின உழைப்பு முயற்சிகளின் பின்னர் இன்று பரதநாட்டியத்தை மற்றும் திருமதி கோபிநாத் தேவப்பிரியா ஆகியோருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிப்பதோடு செல்வி ரெஜிஸ்ட்ரிகா அவர்களின் இந்த பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்வு நூற்றாண்டில் உருவாக்கிய ஒரு உருப்படியை அலாரிப்பார். பரதநாட்டியத்தில் அலாரிப்பு என்பது நடனத்தின் தொடக்கத்தில் செய்யப்படும் ஒரு சடங்கு.
காட்சி. ஆற்றுதை செய்யும் சிட்டு அகவையோ இவளுக்கு எட்டு பரத யாத்திரை தன்னை தொட்டு பறந்திடும் சின்ன கலை சிட்டு. அம்சங்களையும் மிக முக்கியமாக கொண்டது இக்கலை வடிவம். அத்தனை கலை அம்சங்களையும் கொண்டு இன்று அரங்கேற்றம் காண்கின்றார். யாவினி தம்பதியினரின் செல்வ புதல்வி செல்வி ரிஜிஸ்ரீ அவர்களினுடைய பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் திரு முரளிதரன் அவர்களை மற்றும் இன்றைய நாட்டிய மாநில அரசாங்க இந்த கல்லூரியினுடைய திருமதி இந்தியா நாராயணன் அவர்களை மற்றும் முன்களி மாநில படகலாவிக்கல திருமதி மாநில அன்னதாஸ் அவர்களை மற்றும் கௌரவ விருந்தினர்களே அருத்தந்தை அவர்களை மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற கௌரவ விருந்தினர்களே பெற்றோர்களே பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். பரதநாட்டியம் என்பது வந்து தமிழ்நாட்டிலே அது நீண்ட காலமாக அது வளர்ச்சி அடைந்தது. அந்த வகையிலே அது சிவபெருமானால் தான் அது உருவாக்கப்பட்டதாகவும் அந்த வரலாறுகள் கூறுகின்றனர். அவருடைய தாண்டவம் அதில் தான் தோன்றினதாகவும் வரலாறுகள் தெரிவிக்கின்றன. அந்த வகையிலே இந்த பரதநாட்டியம் முன்னர் கூத்தாக இருந்து ஒரு பரதநாட்டியமாக மாற்றப்பட வேண்டும். பரதத்திலே மிக முக்கியமாக பாவம் மற்ற காகம் மற்றது காலம் போன்ற இவற்றோடு சேர்ந்ததுதான் பரதநாட்டியம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த சிறுமியினுடைய இந்த பரதநாட்டிய நிகழ்விலே நான் கலந்து கொள்ள வைத்து மிக மகிழ்ச்சி அடைகிறேன். மிக அண்மையில் நான் என்னோட 2-3 மாதங்களுக்கு முன்னர் நான் கந்தவாவுடைய ஒரு கலாச்சார நிகழ்விலே அவருடைய நாட்டிய நிகழ்வு நடைபெற்றதை நான் உதாரணத்தை நான் உடனே வியந்து போனேன். அவரோட சிறுமி இவ்வளவு சிறப்பாக செய்கிறார்கள் என்று. அப்பொழுது நான் இருந்த பெரிய செயலாளர்களும் பெரிய அரசாங்கங்களும் அவர்களுக்கு சொன்னார்கள். அது பல மேடைகளில் இங்கே ஆடியிருக்கிறார்கள் சொல்லி அந்த வகையில் அது பெருமை அடைகிறேன். அவரோட சிறுமி மிக சிறப்பாக ஆடியதை கண்டு நான் உண்மையிலே வியந்திருக்கிறேன். அந்த சிறுமி இவ்வளவு விரிவாக இந்த பரதநாட்டிய அரங்கேற்றம் நடக்கிறதுக்கு முதலே 300க்கும் மேற்பட்ட மேடைகளிலே சிறப்பாக ஆடியிருக்கிறார். உண்மையில் அதில் மிக முக்கியமானது என்னென்னு சொன்னால் இள வயதிலே அவர்களுடைய அந்த அந்த அவருடைய கலை பண்புகளை அதை பெற்றோர்கள் அதை குறிக்கப்பட்ட அவருடைய குரு சிறந்த குரு 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 ஆண்டிய அதன் குருவினூடாக அவர்கள் அதை அடைந்திருக்கிறார்கள். அந்த பிள்ளை எந்த விதமான ஒரு சலனம் வந்து எந்த விதமான ஒரு பயமும் வந்து அது மிக சிறப்பாக அது செய்வதை நான் கண்டிருக்கேன். அந்த வகையிலே இன்று மிக முக்கியமானது இதனுடைய இந்த கலைகளை திறப்ப வேண்டும், எங்களது கலைகள் செய்ய வேண்டும். அது பெற்றோர்களும் மிக முக்கிய பங்கு. அந்த வகையில் இந்த சிறுமி அவருடைய எந்த கலைகளை எந்த துறையை அவர்கள் விரும்புவதன் மூலமாக நல்ல சிறந்த பயிற்சிகளை பெற்று அந்த பரதநாட்டியத்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையிலே அது மிக தகுதியானவர்கள். நான் உண்மையிலே பார்க்கிற ஒரு ஏற்கனவே அறிவிப்பாளர் அவர்கள் கூறியது போல எந்த விதம் சிறு வயதிலே நான் நினைக்கிறது இவ்வாறான 8 வயதிலே செயற்படுகின்ற பரதநாட்டியம் வந்து இந்த பிள்ளையார் முட்டாக இருந்து அந்த பிள்ளைகள் இருந்தது. அவர் அந்த வகையில் அவர் நிறைய காலம் இருக்கின்றது. அவர் அந்த வகையில் நீண்ட காலம் அவர்கள் இந்த பெற்று ஒரு உயர்ந்த நிலை அடைவதற்கு எந்த விதமான தடையிலே உண்மையிலே ஒரு மிக உயர்ந்த ஒரு நிலை அடைவார். நிச்சயமாக அந்த வகையிலே அவருடைய அந்த சிறுமியினுடைய அந்த முயற்சி அவருக்கு கைவிட வேண்டும். நல்ல ஒரு எதிர்காலத்திலே இந்த பரதநாட்டியத்திலே ஒரு முதலாவது ஆளாக என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் நிச்சயம் தருவார். அந்த வகையிலே அவர் தர வேண்டும். அந்த வகையிலே இந்த பரதநாட்டியத்திலே இந்த செய்கின்ற அந்த செல்வி ரிஜிஸ்ட்ரி அவர்கள் அந்த பரதநாட்டிய துறையிலே இல்லாமல் ரெஜிஸ்ட்ரா அவருடைய பெற்றோர்களையும் நீண்ட காலமாக யாழ் மாவட்டத்திலே என்னுடைய வேதநாயகர் அவர்கள் அரசர்களாக இருந்தபோது காணிக்கும் மேலதிக அரசர்களாக இருந்த இப்போது ரெஜிஸ்ட்ரிகாவின் அரங்கேற்ற நிகழ்வை கண்டு மகிழ்வதற்காக ஆசி வழங்குவதற்காக இந்த மண்டலத்தில் நிறைந்திருக்கின்ற இந்த ஒரு முக்கியமான தருண வேளையில்
இங்கே முதன்மை விருந்தினராக கலந்து இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்து சிறப்பித்த வடமாகாண ஆளுநர் மதிப்பார்ந்த நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் இப்போது ரெஜிஸ்டிகா தம்பதியினரால் மதிப்பளிக்கப்படுகின்றார். இங்கே உங்களது பரத்த கரவு செல்வதற்காக தெரிவித்து வருவது நிச்சயமாக இங்கே நம்மோடு இணைந்து ரெஜிஸ்டிகாவின் இந்த அர்ப்பணிப்பு நிறைந்த சாதனையை பார்த்து பாராட்டியதோடு அவர் பங்கு பெற்றிய பல நிகழ்வுகளிலே அவரும் பங்கெடுத்த அந்த கௌதம் பரதநாட்டிய மார்க்க அசைவு முறையிலேயே அரவணைப்புக்கு பின் நடாத்தப்படும் உருப்படியாக அமைவது கௌதம். கலைஞர்களே, ஏனைய
கட்டி தந்தை சொல்லி கலையும் மாதையும் கலைவயும் மாதையும் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்களையும் பணிவென்போடு மேடை கடைத்து நிற்கின்றோம். அதே வேளையில் இப்போது இந்த அரங்கிலே நாட்டிய நட்சத்திரா என்கின்ற விருது ரெஜிஸ்டிகாவுக்கு வழங்கி மதிப்பளிக்கப்படுகிறது. மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இப்போது நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் தலைமையில் இப்போது ரெஜிஸ்ட்ராவுக்கான அந்த மதிப்பளிப்பு நாட்டிய நட்சத்திரா என்கின்ற அந்த பட்டத்தை வழங்கி இப்போது மகிழ்வடைகிறது. செல்லமுத்து வெளியேற்றம். இதே வேளையில் நாம் சிரண்டி நுண்கலை கல்லூரியினுடைய அதிபர் மற்றும் அதே வேளையினுடைய கிளிநொச்சி மத்திய கல்லூரி ஆரம்ப விகாரிய அதிபர் ஆகியோரையும் அன்போடு மேடை கலைத்து இருக்கின்றோம். ஏழாலை என்ற பிரதேசத்திலே நாங்கள் சிரண்டி நுண்கலை மையம் மாணவர்களுக்கான நுண்கலை பயிற்சிகளை முற்றுமுழுதாக இலவசமாக நாங்கள் கடந்த 9 ஆண்டுகளாக வழங்கி வருகின்றோம். செல்வி ரெஜிஸ்ட்ரிகா அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக சிரண்டி நுண்கலை மையத்தில் இந்த பரதநாட்டிய இந்த நுண்கலைகளை நாங்கள் வழங்க போது அவனுடைய இடது பக்க மூளையும் இடது பக்க உறுப்புகளை அசைக்கின்ற போது வலது பக்க மூளையும் செயற்படுகின்றது. இந்த நாங்கள் உரிய வயதிலே நாங்கள் மிக சிறந்த நற்பண்புடையவர்களாக இருக்க வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்களை நாங்கள் வழங்க வேண்டும் என்றால் நாங்கள் போதை ஒழிப்போ அல்லது தவறான இதுகளை நிறுத்துவதற்காக நாங்கள் போராடுவோம். அதிலே ஈடுபாடு உடையவர்களாகவும் மிகுந்த சிந்தனை திறன்மிக்க நல்ல சமூகத்துக்கு நல்ல பிரஜைகளாக உருவாகுவார்கள். இதனை நோக்கமாக கொண்டு சிரண்டி சிறுவர்களுக்கு ஊடாக நாங்கள் இந்த நுண்கலை பயிற்சிகளை வழங்கி வருகின்றோம். சிரண்டி நுண்கலை மையத்தில் பரதநாட்டியம் அவர்கள் இருக்கின்றனர். இப்படியாக நாங்கள் சிரண்டி சிறுவர்களுக்கு ஊடாக நுண்கலைகளை வாழ்த்த தவறாத என்னுடைய ஹிருதயம் இன்று இந்த நிகழ்ச்சி நிரலிலே புகழுரை உரைக்கும்படி எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது. அவளை புகழாத நாட்களே கிடையாது. என்று ரெஜிஸ்டிகாவினுடைய நாடக அரங்கேற்றத்தை நடன அரங்கேற்றத்தை நான் கண்டேனோ அன்று முதல் அவளை புகழ தவறாத என் இருதயம் இன்று வரை புகழ்ந்தபடி ஆகையினால் தான் புகழுரையில் என்னுடைய நாமம் வந்தது என்னவோ என்று. சில குழந்தைகளுக்கு பல மடங்கு பலம் வந்துவிடும். அநேகமாக என்னுடைய மாணவிகளில் நான் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறேன். அதே போல ரெஜிஸ்டிகா என்னை பிரமிப்பில் ஆழ்த்திவிட்டாள். அவளுடைய முகபாவனை,
அது நாங்கள் சொல்லி கொடுத்து வர முடியாது. முகபாவனை என்பது ஒரு பிள்ளையின் உள்ளத்தில் இருந்து மட்டுமே, அவள் உணர்ந்தால் மட்டுமே அது அவளுடைய முகத்தினால் வெளிப்படுத்த முடியும். அவர்கள் இன்று சிறப்பாக தனது ஆற்றுகையை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அந்த வகையிலே முதற்கம் அவருக்கு எனது பாராட்டுக்கள். உண்மையிலே இந்த வெளிப்படுத்தலுக்கு பின்னால் நிச்சயமாக அது ஒரு சாதாரணமாக நடந்திருக்க முடியாது. அதன் பின்னே நிச்சயமாக கடின உழைப்பு இருக்கும். அந்த உழைப்பு வெறும் குறுகிய காலத்துக்குள்ளே வந்த உழைப்பு இல்லை. நீண்ட காலம் ஒரு நல்ல உழைப்பை பெற்றுக்கொண்ட உழைப்பை மேற்கொண்டதன் அடிப்படையில் தான், அல்லது ஒரு நல்ல முயற்சி இருந்ததன் அடிப்படையில் தான் இந்த சிறப்பான ஒரு வெளிப்படுத்துகை அல்லது ஆற்றுகை இங்கே வந்திருக்கின்றது. அந்த வகையில் அந்த வெளிப்படுத்துகை அல்லது ஆற்றுகையை அரங்கேற்றத்தை கொண்டு வந்தமைக்காக அந்த செல்விக்கு நிச்சயமாக எனது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அதற்காக எல்லா பெற்றோரும் நிச்சயமாக பல்வேறு திறமைகளுடைய குழந்தைகள் இருக்கின்றார்கள். ஆனால் எல்லோரும் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய வேதநாயகம் ஐயா அவர்களே, எங்கள் மாவட்டத்தினுடைய முதல் மனிதன் மரியாதைக்குரிய முரளிதரன் ஐயா அவர்களே, விருந்தினர்களாக இங்கு வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, இந்த விழாவினுடைய மதிப்பார்ந்த செல்வி ரிஜிஸ்டிகா அவர்களே, அவருடைய பெற்றோர்களே, மண்டபம் நைந்திருக்கின்ற உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒரு 8 வயது சிறுமி தன்னுடைய இந்த வயசிலே ஒரு தன் ஆற்றலை மிக தெளிவாக வெளிக்கொண்டு வரலாம் என்பதை நான் இன்று உணர்ந்து கொண்டேன். அவருடைய அந்த சிறுமி என்கிற வயதை தாண்டி அவருடைய ஆற்றலும் கெட்டித்தனமும் அவரிடம் இருக்கின்ற அந்த வைராக்கியமும் இந்த மேடையிலே இவ்வளவு பேருக்கு முன்னால் ஒரு மாற்றத்தை தந்து இன்று நாங்கள் இந்த மேடையிலே பார்க்க முடிந்திருக்கிறது. ஆகவே நாங்களும் நமக்கென்றோர் நனியுடையா கலையுடையோம் என்ற அந்த வரலாற்றின் அடிப்படையை தமிழர்கள் கொண்டிருக்கிறோம். நமக்கென்றோர் கலை, அது நலிவடையாத கலை. நாங்கள் ஒரு கலை பண்பாட்டுக்கு அடையாளம் உடையவர்கள். அதனால்தான் நாங்கள் கலை பண்பாட்டு கழகம் வைத்திருந்தோம். அந்த கழகத்தினூடாக வளர்க்கப்பட்டவர்கள் தான்
ரெஜிஸ்ட்ரியாவுடைய அப்பாவும் அம்மாவும். இங்கே இருக்கின்ற பல கலைஞர்களை நான் இன்று கண்டேன். அவர்கள் வெறுமளவிலே கலைஞர்கள் அல்ல, உணர்வு பூர்வமாக தங்களுடைய உள்ளங்களால் தமிழ் தேசிய விடுதலைக்காக, தமிழ் தேசிய இனத்தினுடைய இருப்புக்காக தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த பலர் இன்று இந்த மண்டபத்தில் இருப்பதை என்னால் காண முடிந்தது. அவருடைய பேசியிருக்கிறேன். அந்த கலைஞர்களுடைய எல்லோருடைய ஆசைகளும் வார்த்தைகளும் தான் அந்த ரெஜிஸ்ட்ரியாவுடைய அரங்கேற்றமாக இன்று பரிணமித்திருக்கிறது. வரலாற்றை தரும் அந்த வரலாற்றோடு எங்கள் பிள்ளைகளுக்கான ஊக்கத்தை தந்திருக்கிறது. அதனால் மீண்டும் மீண்டும் உங்கள் எல்லோரையும் இதயபூர்வமாக வாழ்த்துகிறேன். அவரை பழக்கி எடுத்து மேடையிலே பயமில்லாமல் ஆட வைத்து அவருடைய ஆற்றலை வெளிக்கொண்டு வந்த ஆசிரியைக்கு மீண்டும் என்னுடைய நன்றிகளை கூறி எல்லோருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களோடும் நன்றிகளோடும் எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றிகள். இவர்கள் இப்போது ரெஜிஸ்ட்ரிக்காவை மதிப்பளித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாடகர் ரவிக்குமார் அவர்கள் நமது அவலங்களை எல்லாம் சிறப்பாக வழிபோனது ஒரு மூத்த கலைஞர் உமாகாந்தன் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு பிரபல எழுத்தாளர் தண்ணீர் வர இவர்களோட கலைஞர்கள் இணைந்து இப்போது ரெஜிஸ்ட்ரியாவை இங்கே வாழ்த்தி அவர்களுக்கான ஒரு பெருமதியான ஒரு காசோலை வழங்கி மதிப்பளிக்கிறார்கள். இங்கே ஒரு சிறப்பான கரோலி இங்கே இசைக்கவி கலைகம் சார்ந்த கலைஞர்கள் நுண்கலை ஆசிரியர்கள் இங்கே இருக்கின்றார்கள். சென்னை நுண்கலை மையத்தினுடைய முகாமையாளர் திரு விஜேந்திரன் இருக்கின்றார். எங்களுடைய ஆசிரியர் குழாம் இங்கே நிறைந்திருக்கின்றது. இந்த இலங்கை வாக்குறுதி கூட்டமைப்பினுடைய நிறைவேற்று அதிகாரிகள் உழைக்கும் மகளிர் அமைப்பினுடைய தலைமையான விதிரை செல்வி ஸ்ரீ பத்மநாதன் அவர்கள் இப்போது அங்கே மதிப்பளிக்கிறார். நாட்டியத்தை அரங்கேற்றிய அந்த பக்கவாத்திய கலைஞர்களை அழைத்து நாங்கள் மதிப்பளிக்க இருக்கிறோம். என்னுடைய ரெஜிஸ்ட்ராரை பெருநாளை போட்டி மதிப்பளிக்கின்ற என்னுடைய வடமாகாண ரெஜிஸ்ட்ரிகா மதிப்பளிக்கப்படுகின்ற இடைவெளியில் தொடர்ந்து நடன ஆசிரியர்கள் செல்வி செல்வரத்தினம் வினோதினி, திருமதி கோவிலா தேவபிரியா ஆகியோர் அடுத்து மதிப்பளிக்கப்பட காத்திருக்கிறார்கள். எனவே நடன ஆசிரியர்கள் இருவரையும் அரங்கில் கிடைக்கின்றோம். தொடர்ந்து நடன ஆசிரியர்கள் இருவரையும் அரங்கில் கிடைக்கின்றோம். இப்போது நமது அன்பின் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இப்போது ரெஜிஸ்ட்ரிகாவை பொன்னாடையில் அணிவித்து மதிப்பளிக்கிறார். அதே வேளையில் வினோதினி அவர்களும் மதிப்பளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். மதிப்பளிப்பை பெற்றுக்கொண்ட நடன ஆசிரியர் மூத்த கலைஞராக இருக்கக்கூடிய பிரணதாசன் அவர்களது இந்த மதிப்பளிப்பு நிகழ்வினை இணைந்து கொள்ளுமாறு அற்புதமான நிரோஜன் அவர்கள் இன்று சிறப்பாக இந்த வயலின் இசை வழங்கி மதிப்பளித்திருக்கிறார்கள். அவருக்கு உங்களது கருத்து கரகோசங்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். இந்த அணி இசை கலைஞர்களது அணி இசை அவர்களது அர்ப்பணிப்புணர்வு ஒரு செயல்பாடு இந்த அரங்க நிகழ்வை நாம் தொடர்ந்து புல்லாங்குழல் இசை வழங்கி சிறப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சிவஞானம் ஸ்ரீதரசு அவர்கள் மதிப்பளிக்கப்படுகிறார்கள். அவர்களை தொடர்ந்து தொடர்ந்து
அந்த வகையிலே நாங்கள் அழைக்கிறோம் மூத்த நாட்டுக்கூத்து கலைஞர் அவர்களை தொடர்ந்து யோசப் ரோக்கோ அவர்களை தொடர்ந்து இந்த அரங்கேற்றத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர் கலையகம் ஒன்றை அமைத்து பல கலைஞர்களை உருவாக்கி சார்ந்தவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறோம். கிளிநொச்சி மத்திய கல்லூரி ஆசிரியரும் சமூக சேவையாளருமான சுதன் ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவர்களை தொடர்ந்து மதிப்பினை பெறுவதற்காக அரங்கிலே விருதினை வழங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் திருச்சி பிரதேசங்களுடைய தவிசாளர் மேளமாளிகிறவர்கள் மற்றும் சுதனாசிரியர் ஆகியோர். இவர்களோடு இணைந்து விருதினை வழங்கி வைப்பதற்காக நாம் அன்போடு அழைப்பது வடக்கட்சி கிளிநொச்சியுடைய வைத்திய கலாநிதி வே லதீஸ் அவர்களை அன்போடு மேடை அழைக்கின்றோம். தொடர்ந்து கலைஞர் மது ஆகியோரை அன்போடு அழைக்கின்றோம். மதிப்பளிப்பை பெற்றுக் கொள்வதற்காக ரவிசங்கர் மற்றும் மீரா மது ஆகியோரையும் அன்போடு அழைக்கின்றோம். மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இவர்களுக்கான மதிப்பளிப்பை வழங்கி வைப்பதற்கு பாடகர் கோகுலன் அவர்களை அன்போடு மேடை அழைக்கின்றோம். திரிவனம் ஃபவுண்டேஷனுடைய KT பாரதி அவர்கள் ரெஜிஸ்டிகா அவர்களுக்கு 50,000 ரூபாய் காசோலையை வழங்கி வைப்பதோடு துவிச்சக்கர வண்டி ஒன்றினையும் வழங்கி வைத்து மதிப்பளிக்கின்றார். எனவே KT பாரதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இதனைத் தொடர்ந்து கௌரவிக்கப்படுபவர்கள் எமது கலைஞர்கள், மூத்த அறிவிப்பாளர்கள் தமிழீழ அவர்கள் இப்போது கௌரவினை மேற்கொண்டுள்ளனர். பாருங்களா எட்டு வயதிலே சாதனை புரிந்து இந்த அழகான இந்த நிகழ்விலே இந்த இடத்திலே நான் தமிழ் நமது மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதர் கூறியது போன்று தமிழ வாய்மையாக இருக்கலாம் அல்லது புலியன் குரலாக இருக்கலாம். எந்த இடத்திலே அந்த ஈழ போராட்ட வரலாற்றிலே தமது சேவனின் போது தங்களுடைய வணக்கம். என்ன சொன்னால் என்னோடய பேர் வந்து கோபிநாத் தேவப்பிரியா. நான் வந்து செரண்டிப் நுண்கலை கல்லூரியில் 2023 கற்பித்து கொண்டு வரேன். ரெஜிஸ்ட்ரிகா வந்து
எந்த மாணவியல்ல நுண்கலை கல்லூரி மாணவி வினோதினி ஆசிரியர் கல்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அரங்கேற்றம் செய்ய வழிகிடும் போது என்னிட்ட வந்து கேட்டவே டீச்சர் அரங்கேற்றத்துக்கு நீங்கள் உங்களால் பழகி தர முடியுமான்னு கேட்டவே அப்போ அதனால 2 ஆசிரியர் முனைஞ்சு அரங்கேற்றது நாங்கள் செய்கிறதுக்கு முன் வந்து நாங்கள் மிகவும் குறுகிய காலத்தில் இந்த அரங்கேற்றத்துக்கு நாங்கள் பிள்ளையை ரெடி பண்ணியிருக்கிறோம். அதாவது நான் நினைக்கிறேன் 2ஆம் மாதம் கடைசிக்கு ஸ்டார்ட் பண்ணினாங்க. அதுக்கிடையில் வேக்கி ஒரு மரணச்சடங்கு அப்படியெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பழக்கினாங்க. ஆனால் பிள்ளை வந்து நாங்கள் பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையும் பிள்ளை வந்து அந்த டைமே அவள் நாங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்ற மாதிரி அவள் தன்னால் முடிஞ்ச அளவு தான் ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய எங்களை விட பிள்ளைன்ற அர்ப்பணிப்பு கூட நான் சொல்லணும். ஆனால் என்ன சின்ன பிள்ளை தானே அவளோட நாங்கள் மினக்கட்டது கூட அவள் என்ன செய்வான்னு சொன்னால் நான் ஒரு ஸ்டேஜில் சும்மா நில்லுங்கண்டு விட்டு அவள் என்ன வேண்டாம் ஓடிடுவாள். அங்கே போய் நிற்பா அங்கேயும் பார்த்துட்டு நிற்பா. ஆனால் அவ்வளோ அவதானம்ன்றது அவளுக்கு நிறையவே இருக்குது. அப்படி நான் எனக்கு பயம் இருக்கே இல்லை பிள்ளையில. ஆனால் பிள்ளை வந்து இவ்வளோ உருப்படியும் தொடர்ந்து செய்து முடிச்சிடுவாவா. சின்ன பிள்ளை வந்து வர்ணம்ன்றது ஒரு பெரிய ஹெவியான உருப்படி. நாங்கள் வர்ணம் செய்யல எங்களுக்கெல்லாம் சரியாக கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்க இந்த வர்ணத்தை பிள்ளை முழுமையாக அப்படி செய்து முடிக்க போகிறான்னு ஒரு பயம் இருந்தது. மற்றபடி அந்த பிள்ளை வந்து நிறைய மேடகறி இருக்கிறா. அதனால் கொஞ்சம் தைரியம் இருந்துச்சு. அதோடு இப்போ என்னோட சேர்ந்து இந்த பாட்டு பாடின கலைஞர் மற்றது மிருதங்கம் வயலின் புல்லாங்குழல் அப்படி அவன் எல்லா கலைஞர்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டவே. என் பிள்ளைன்ற கால் அசைவுகளோட எங்களையும் சேர்த்து 2ஐயும் ஜாயின் பண்ணி பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் பிள்ளை வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றி கொண்டு கேட்கல சடுனா மாற்றுவோம். அவள் டக்குன்னு மாற்றுவாள். நான் நினைக்கிறேன் இன்றைக்கு கூட இந்த நான் அரங்கேற்றம் நிறைவு பெற்று நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆனால் ஒரு சில இடங்களில் நாங்கள் பிள்ளைக்கு மாற்றி கொடுக்கும்போது அவள் தண்டை பாட்டிலேயே தானே அதை செஞ்சா. அது எல்லாராலையும் முடியாது. நான் நினைக்கிறேன் ரெஜிஸ்ட்ரிகா வந்து இந்த பெற்றோருக்கு ஒரு வரம், எங்களுக்கு ரெஜிஸ்ட்ரிகா கிடைச்சது ஒரு பெரிய ஒரு வரம்னு தான் சொல்ல முடியும். பிள்ளை வந்து இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே இந்த கலை மட்டும் இல்லை எல்லா பாடங்கள்லேயும் மென்மேலும் வளர்ந்து அவள் வந்து எல்லா விடயங்களையும் தனக்குள்ளே எடுத்து நல்ல ஒரு பிள்ளையாக வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். நன்றி. அதே வேளையில் விருதுகளை பெற்றுக் கொண்டவர்களுக்கும் வழங்கி வைத்தவர்களுக்கும் மனமுறைந்த நன்றிகள். அதே வேளையில் இங்கே இந்த அரங்கேற்ற நிகழ்வை வீடியோ படமாக்கி ஒளிப்பதிவு செய்தவர்கள், அதே வேளையில் இங்கே இதை அழகிய முறையிலே இந்த அரங்கேற்றம் நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய ஒளி அமைப்பாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து உங்களை Kami dari Jepang, Pak.